எல்லோரும் கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட அபார மாற்றத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற இந்த தொடர் போதனையிலிருந்து மீட்பின் மூலமாக நமக்கு என்ன நடந்திருக்கிறது, மீட்பின் மூலமாக நடந்த விஷயத்தினால் நாம் என்னவாக மாறி இருக்கிறோம் என்கின்ற காரியத்தை பற்றி தான் நம்ம ஆரம்பித்தோம். இதை பற்றி நம்ம பார்க்கும்போது மனிதனுடைய நிலைமையெல்லாம் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான், எங்கே புதிதானான், சரீரத்திலா அல்லது மனதிலா என்று பார்க்கும்போது சரீரம் அப்படியே தான் இருக்குது, மனதும் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இந்த ஆவி அது எப்போதுமே பார்த்திங்கன்னா தேவனை தேடுகின்ற ஒன்றாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட நமக்கு. அப்போ எங்கே புதுசாக மாறி இருக்கிறோம், நம்முடைய ஆவியிலே புதிதாக மாறி இருக்கிறோம் என்கின்ற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ மீட்பு என்ன செய்தது? மனிதன் ஆதியிலே இழந்து போன அதே தன்மையை மீண்டுமாக அவனுக்குள் கொடுப்பது மட்டுமல்லாமல், புது சிருஷ்டி என்று சொல்லும்போது, அதாவது இந்த பழைய காரை எஃப்சிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி டிங்கரிங் பார்த்து பெயிண்டிங் அடித்து ஒரு புதுசாக இருக்கும் பாருங்கள். இந்த செகண்ட்ஸில் கார் எடுக்க போகிறவங்களாம் பார்த்திங்கன்னா பழைய கார் தான், ஆனால் ஏமாந்து போயிடுவாங்க. புதுசாக இருக்குதுங்க, அழகாக இருக்குதுங்க, அப்படிங்க இப்படின்னு வாங்க. கடைசியில் பார்த்தா அது ஏன் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னா டிங்கரிங் பண்ணி பெயிண்டிங் அடித்ததுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஓட்டி பார்த்தா தெரியும், ஒரு மாதத்துக்குள்ளே அது பண்ணுற வேலையெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். தேவன் புது சிருஷ்டியாக மாற்றிருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய ஆவியை டிங்கரிங் பார்த்து பெயிண்ட் அடித்து அப்படி உருவாக்கலை. புதுசாகவே புதிய இனமாகவே தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். ஆகவேதான் மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம், நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை வேதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாவத்தில் விழுவதற்கு முன்பாக மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், பாவம் அவனுக்குள் ஏற்படுத்தின சில மாற்றங்கள் என்ன என்பதையும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். ஏன் இதை பார்க்க போகிறோம்னா, அப்போ தான் ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது. நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பின் மதிப்பு நம்ம புரிந்து கொள்ளணும். ரட்சிப்பின் மதிப்பு புரிந்து கொள்ளணும்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா, ஒரு புதுசாக கொண்டு வரணும்னா பழசை காமிச்சு தான் புதுசனுடைய வேல்யூ மதிப்பை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு கூட பாருங்கள், இந்த விளம்பரம்லாம் எடுத்துக்கோங்க. விளம்பரம் அவங்க சோப்பு விளம்பரமாக இருக்கட்டும், பேஸ்ட்டு விளம்பரமாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாருங்கள், இது ஒஸ்ட்டு, நான் எங்களுடைய இது பெஸ்ட்டு. இந்த ரின் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பழைய சோப்பை போட்டு இதில் போகாத கரைகள் இந்த இதில் போகும் என்று காண்பிப்பார்கள். இதில் சிலது முக்கிய எடுப்பாங்க, முக்கு பாருங்கள், இதில் இன்னும் அழுக்கா அப்படியே தான் இருக்குது. ஆனால் எங்கள் இதில் போட்டு எடுக்கும்போது எவ்வளவு அது பளிச்சென்று வெள்ளையாக தெரிகிறது என்றெல்லாம் காமிப்பாங்க. கவனமாக எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு காரியத்தை விவரித்து சொல்வதற்காக ஏற்கனவே பழைய ஒரு காரியத்தை எடுத்து சொல்லி இதில் இவ்வளோ ஃபால்ட் இருக்குது, இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது என்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனால் கவனமாக கேளுங்க. ஆகவே தான் இப்போ நம்மளும் அதே ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். மனிதன் அவன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக இருந்தான், பாவத்தில் விழுந்த பிற்பாடு எப்படிப்பட்டவனாக மாறினான், அவனுக்குள்ளாக மீட்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை ரட்சித்தார் பாருங்க. அந்த ரட்சிப்பின் மகிமை எப்படிப்பட்டது என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அதுதான் கடந்த வாரங்களிலே ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி ஸ்பெஷலாக பார்க்க ஆரம்பித்தோம். எதுக்காக இந்த ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம்னா, அதை பார்த்தா தான் மனிதனுடைய தன்மையை நம்ம புரிந்து கொள்ளும். மனிதனை கர்த்தர் எப்படி உருவாக்கியிருக்கிறார் என்பது நமக்கு புரிய வரும். இந்த ஆவியை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக நம்ம சரீரத்தை பார்த்தோம். ஏன் சரீரத்தை பார்த்தோம்? சரீரத்தை பார்க்கும்போது தான் ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்ள முடியும், ஆவியை பற்றி புரிந்து கொள்ள முடியுன்றதுனால தான் பார்க்கிற ஒரு காரியத்தை வைத்து பார்க்காத காண முடியாத ஒரு ஆவியை பற்றியெல்லாம் போன வாரத்தில் பேச ஆரம்பித்தோம். மனிதன் 3 பகுதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இன்றைக்கி ஒரு சில காரியத்தை பற்றி இதிலேருந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ எதற்காக இந்த ஆவி ஆத்மா சரீரத்தோடு தேவன் மனுஷனை உண்டாக்குனார் என்று சொன்னால் கவனமாக கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதலாவது ஆவி. இந்த ஆவியை ஏன் உருவாக்குனார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியின் மூலமாக தான் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். சொல்லுங்கள், தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள.
ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? ஆவியினுடைய ஸ்பெஷல் விசேஷமான ஒரு குணாதிசயம் என்னன்னா, ஆவியின் மூலமாக தான் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ மனம், ரெண்டாவது ஆத்துமா. இந்த ஆத்துமா எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள. சொல்லுங்கள், நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள. சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், ஆவி யார் என்பதை புரிந்து கொள்ளணும், தேவனை. ரெண்டாவது ஆத்மா யாரை புரிந்து கொள்றதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்ம யாருன்றதை புரிந்து கொள்றது. சரி, மூன்றாவது சரீரம். இந்த சரீரத்தை ஏன் கொடுத்துருக்கிறாருன்னா, உலகம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்காக. மூணு ரொம்ப அவசியம், ஆவி, ஆத்மா, சரீரம். நான் ரிப்பீட் போகிறேன். சரீரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? இந்த உலகத்தை புரிந்து கொள்றதுக்கு, இல்லைங்களா? சரீரம் இல்லைனா கண்ணை மூடி நம்ம போக முடியாது. இல்லைங்க, நான் கண்ணை மூடிட்டு போவோங்க, ஏசு என்னை பாதுகாப்பாருங்க, ஏசு என் கூட இருந்து எதுவும் பண்ணாத அளவுக்கு பாதுகாப்பான்னு கண்ணை மூடி போனோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை வரும். அப்போ ஏன் கர்த்தர் சரீரத்தை கொடுத்துருக்கிறார்? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காண்கின்ற இந்த உலகத்தை நாம் புரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக. ஓகேங்களா? சரி, இப்போ மனம் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை ஏன் கொடுத்தார்? நம்ம யாருன்றதை புரிந்து கொள்றதுக்கு. நம்ம யார், நம்ம குடும்பம் என்ன, நம்முடைய வர்க்கம் என்ன, நம்ம எப்படிப்பட்டவர்கள், நம்மளால் என்ன முடியும், என்ன செய்ய முடியுதுன்னா புரிந்து கொள்றதுக்கு. ஆவியை ஏன் தேவன் கொடுத்தார்? தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கு. புரிஞ்சிச்சிங்களா? நமக்குள்ளாக இருக்கின்ற மூன்று தன்மையினுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை மற்ற எல்லா வாழ்க்கையும் வெற்றிகரமாக நாம் நடத்த முடியும். இப்போ ஆவியின் மூலமாக தான் தேவனோடு நல்ல ஒரு உறவு, ஐக்கியம், இதெல்லாமே எங்கே உண்டாகிறது? ஆவியில் உண்டாகிறது. இப்போ ஆவியிலே இருந்து தான் நம்முடைய மனம் என்று சொல்லக்கூடிய காரியம் கூட அது ஒவ்வொரு நாளும் ஆவியினால் மனம் புதிதாக்குது. அப்போ ஆவியினுடைய கண்ட்ரோலில் மனது போகணும், ஆவியின் கட்டுப்பாட்டிலே சரீரம் போக வேண்டும். சரீரம் ஆவியின் கட்டுப்பாட்டுக்கு இசைந்து நடக்கும் என்றால் நான் சொல்கிறேன், நம்ம வாழ்வு ரொம்ப சிறப்பாக போக ஆரம்பிக்கும். சரி, பாவத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் ரட்சிப்பு எப்படிப்பட்டது, மீட்பு எப்படிப்பட்டது. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? நான் சொல்கிறேன், இது வேல்யூ. அநேக நேரத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம், கை தூக்கிடுறோம் பாருங்கள். இதனுடைய மதிப்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிப்பு என்று சொல்லும்போது நம்ம அதை ஒரு மட்டமான ஒரு வார்த்தையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இல்லைங்க, உலகத்திலே ஒரு பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விலையேற பெற்ற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் என்றால் ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அப்போ மனுஷன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கவனிச்சிங்கன்னா, திரும்ப சொல்கிற, பாவத்தில் விழுவதற்கு முன்பாக அவனுடைய ஆவியிலே தேவனோடு கொண்டிருந்த உறவு, ஐக்கியம், நெருக்கம், இது எல்லாமே அதிகமாக காணப்பட்டது. இது அதிகமாக இருந்ததுனால என்ன சொல்கிற, தேவனோடு கூடிய ஐக்கியம், நெருக்கம், உறவு இதெல்லாம் அதிகமாக இருந்ததுனால அவனுடைய மனதின் எண்ணங்கள், யோசனைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப பியூரிட்டியாக இருந்துச்சு, தெளிவாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், திரும்ப சொல்கிறேன், பாவத்தில் விழுவதற்கு முன்பாக அவனுடைய ஆவி, தேவன் நல்ல உறவு, ஐக்கியம், நெருக்கம் இருந்ததுனால மனமும் சுத்தமாக இருந்துச்சு, சரீரமும் அவனுக்கு சுத்தமாக இருந்துச்சு. ஆமென். புரியுதுங்களா? அது எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை ஆதாம் ஏவாள் என்று சொல்லக்கூடியவங்க ஏதேன் தோட்டத்தில் அற்புதமாக வாழ்ந்தாங்க. அவனுடைய சரீரம் இந்த மனதின் அடிப்படையில், இந்த ஆவியின் அடிப்படையில் அழகாக செயல்பட்ட ஒன்றாக இருந்தது. எப்போ? பாவத்திற்கு விழுவதற்கு முன்னாடி. இன்னும் சொல்ல போனால், அந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தின் நிலையை எடுத்துக்கிட்டாலே பாவத்தில் விழுவதற்கு முன்பாக கவனமாக கேளுங்க, ஆவி எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஒரு ராஜாவை போல இருந்துச்சு. ஆத்மா எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஒரு வேலைக்காரனை போல் இருந்துச்சு. சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா ஒரு அடிமையை போல் இருந்துச்சு. எப்போ? பாவத்தில் விழுவதற்கு முன்பாக. நான் கேட்க போகிறேன், சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தது? சரீரம் அடிமை, ஆத்மா வேலைக்காரன், ஆவி சொல்லுங்க பார்க்கலாம், ஆவி எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? மனம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? வேலைக்காரனை போல் இருந்துச்சு. சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? என்னன்னா, அந்த அடிமை என்றால் இந்த ஆத்மா, ஆவியும் ஆத்மாவை சொல்கிறத கேட்டு அழகாக அடிப்பணிந்து செல்லக்கூடிய ஒன்றாக தான் இந்த சரீரம் இருந்துச்சு. ஆமென். எப்போ? பாவத்தில் விழுவதற்கு முன்பாக. கவனமாக கேளுங்க, இப்படி தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. எப்படி?
ஆவி ராஜாவாக இருந்து ஆத்துமாம் வேலைக்காரனாக இருந்து சரீரம் ஒரு அடிமையை போல வாழ வேண்டும் என்று தான் தேவன் விரும்பினார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா அது எல்லாமே டோட்டல் கொலாப்ஸ் ஆகிருக்குது. முற்றிலும் அது மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. கவனமாக கேளுங்க. ஆவியின் அடிப்படையில் தான் மனதை மறுரூபமாக்க முடியும். ஆவியின் அடிப்படையில் தான் நம்முடைய கிரியைகள், சரீரத்தின் கிரியைகள் அதிலிருந்து உண்டாகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கி நடக்கிற விஷயம் சரீரம்தான் அவன் ஆளுகை பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஆவியில் இருக்கின்ற தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி மனிதன் வாழாமல் இன்றைக்கு யோசித்து பார்த்தீங்கன்னா சரீரம் என்ன சொல்லுது? பார்க்குறது. சில பேர்லாம் பாருங்கள், பார்த்த உடனே அதை அடைஞ்சிடணும், கேட்ட உடனே அதெல்லாம் பிடிச்சிடணும். இந்த சரீரம் என்ன சொல்லுது? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க மனிதன். ஆனால் எப்படி வாழணும்? ஆவி என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் தான் ஒரு மனிதன் வாழும்படி உருவாக்கப்பட்டான ஒழிய சரீரமும் ஆத்துமாவும் என்ன சொல்கிறதோ அதன் அடிப்படையில் ஆவி வாழும்படி உருவாக்கப்படவில்லை. ஆமென். ஆகவே தான் ஆவிக்குரிய ஜீவம் என்று சொல்லக்கூடியது உள்ளிருந்து உள்ளே மாற்றம் ஏற்பட்டு வெளியே அழகாக வாழக்கூடிய ஒரு ஜீவியம். ஆனால் இன்றைக்கு என்னன்னா வெளியே தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மாற்ற பிரயாசம் எடுக்கிறோம். நீங்களாம் எடுத்திங்கன்னா வெளியே கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியம்னா வெளியே உடைய மாற்றிட்டோம்னா ஓகே, ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டோம்னா ஒரு பரிசுத்தமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. எல்லாம் காதில் மூக்கில் கழுத்தில் இருக்கலாம் கழட்டிட்டாங்கன்னா ரொம்ப ஹோலி பரிசுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. கவனமாக கேளுங்க, அதல்ல. உள்ளே முதலாவது மாற்றம் உண்டாகி அது நிமித்தமாக வெளியே மாற்றங்கள் உருவாக வேண்டும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய போதனைகள் என்று சொல்லக்கூடியது எல்லாமே உள்ள மாற்றுவதை காட்டிலும் வெளிப்பிரகாரமாக மாற்றுவதை ஆவிக்குரிய போதனை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆவிக்குரிய போதனை உள் மாற்றம் உள்ள மாறுனுச்சுன்னா நாங்கள் என்ன விசுவாசிக்கிறோம்? நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னா நாம் என்ன விசுவாசிக்கிறோம்? உள்ள நம்ம மாறினா வெளியே மாறிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அதாவது மனுஷனுக்கு உள்ளேருந்து வெளியே வருவது தான் மனுஷனை தீட்டு போடுதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே உள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் எல்லாம் தலைகீழாக போயிருக்குது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பேசுகிறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சரீரப்பிரகாரமான வாழ்க்கையில் இதை கழட்டு அதை போடுன்னு சொல்லுவதன் மூலமாக இதுதான் ஒரு ஆவிக்குரிய போதனை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. ஆவிக்குரிய போதனை என்று சொல்லக்கூடியது அது உள்ளே உண்டாகின்ற மாற்றத்தை போதிக்கின்ற ஒரு போதனை. உள்ளே மாற்றம் உருவாவதன் மூலமாக ஆன்மாவில் ஏற்படுகின்ற மாற்றம், உள்ளே மாற்றம் ஏற்படுவதன் மூலமாக சரீரத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் தான் ஆவிக்குரிய போதனையாக இருக்கின்றது. ஆமென். புரிஞ்சுச்சிங்களா? ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எடுத்துங்க, எதில் தீவிரமாக இருக்கிறாங்க? சரீரப்பிரகாரமான காரியத்தில் மக்கள் தீவிரமாக இருக்கிறாங்க. இவங்க எப்படி வராங்க, அவங்க அப்படி வராங்க. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கெல்லாம் சில சர்ச்சஸ்லாம் சில ஆட்கள் கேட்லேயே இருப்பாங்க. உள்ளே போகும்போது இதை கழட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு. எப்படி இந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறப்ப இங்கே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு தெரியாது, ஆனால் இந்த படித்தவங்களுக்கு தெரியும். நீட் எக்ஸாம் எழுத போகிறப்ப எப்படியெல்லாம் அவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் மீடியாவில் சோசியல் மீடியாலாம் நீங்கள் எடுத்து திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணுறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. அதே போல் தான் சில ஆவிக்குரிய திருச்சிவில் சில ஆட்கள் வெளியே இருந்துக்கிட்டு மக்களை பயமுறுத்திக்கிட்டு இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது அதை பண்ண அதை வெளிப்பிரகாரமான தோற்றத்தை வச்சு முன்னாடி நிறுத்தி தான் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்? வெளிப்பிரகாரமான தோற்றத்தை மாற்ற வேண்டுமென்றால் உள்ளே மாறினா நான் சொல்கிறேன் ஆட்டோமேட்டிக்காக தானாக வெளியே மாறிடுவாங்கன்றேன். நான் அமைதியாக இருக்கிறீங்க? உள்ளே மாறினா வெளியே மாறிடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்தான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளணும் சொல்கிறார். இதயத்தை காத்துக்க. இதயம் சரியானால் நீ வெளியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதயம் சரியானால் உனக்கு வரக்கூடிய சுகமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வெற்றியாக இருக்கட்டும், அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? திரும்ப சொல்கிறேன், வெளிப்பிரகாரத்தை மாற்றுவது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. உள் மாற்றத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றம்தான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகுதான் பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது ஆவியினால் ஆளப்படுவது. ஆவி ஒரு ராஜாவை போல இருந்து மனிதனை ஆளக்கூடியது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு உறவில் உண்டாகின்ற ஒரு வாழ்வு. அதுதான் ஆவிக்குரிய வாழ்வு.
ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. திரும்ப சொல்கிற, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தெய்வீக எண்ணங்களையும் தெய்வீக யோசனைகளையும் தெய்வீக லட்சியங்களையும் தெய்வீக நோக்கங்களையும் உடையவர்களாக இருந்து வாழ்வது தான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இப்படி தான் மனுஷன் முன்னாடி வாழ்ந்தான். பாவத்திற்கு விழுறதுக்கு முன்னாடி எப்படி மனுஷன் வாழ்ந்தான்? அவன் ஆவியினால் ஆளப்பட்டு வாழ்ந்தான். ஆவியினால் தேவனுடைய நோக்கங்களை அறிந்து கொண்டான். ஆவியினால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டான். ஆவியின் அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்வை அவன் சரியாக இயக்க ஆரம்பித்தான். ஆவிக்குரியவனாக இருந்தான். பாவத்தில் விழுவதற்கு முன்பாக ஆவி அவனை ஆண்டது. சொல்லுங்கள், ஆவி மனிதனை ஆண்டது. ஆவினோனையும் நீங்கள் இந்த பிசாசு ஆவின்னு தான் இந்த உலகத்தில் சொல்கிறாங்கல்ல, அந்த ஆவி இல்லை. நான் சொல்கிறது ஆவின்னு சொல்லுவோம் நம்முடைய இன்னர் மேன், உள்ளான மனிதன். ஆவின்னு சொல்லும்போது உள்ளான மனிதன், ஆவி உள்ளே இருக்கின்ற நாம் இன்னர் மேன். இந்த உள்ளான மனிதன் தான் வெளியே உள்ளே இருக்கின்ற ஆத்மாவையும் ஆண்டான். உள்ளே இருக்கிற உள்ளான இன்னர் மேன் தான் வெளியே இருக்கிற சரீரத்தையும் ஆண்டு கொண்டிருந்தான். எப்போ? பாவத்தில் விழுவதற்கு முன்பாக. ஆதி மனிதனாகிய ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருந்தார்கள்? அவர்கள் ஆவி அவர்களை ஆண்டது. ஆவியில் தேவன் உறவில் இருந்தார்கள், நெருக்கமாக இருந்தார்கள், ஐக்கியத்தில் இருந்தார்கள். அது நிமித்தமாக மனம் கரெக்டாக போச்சு. அது நிமித்தமாக சரீரம் சரியாக இயங்கினது. சரீரம் அதற்கு ஏற்றாறு போல நடந்து கொண்டது. ஆமென். புரியுதுங்களா? பாவத்தில் விழுவதற்கு முன்னாடி இப்படி தான் மனுஷன் இருந்தான். இப்போ பாவத்தினுடைய பிரவேசம் எப்படி, அடுத்தது பாவம் எப்படி உள்ளே வந்துச்சு, இது ரொம்ப முக்கியம். கவனமாக கேளுங்க. பாவத்தில் விழுவதற்கு முன்னாடி மனிதனுடைய நிலைமையை பற்றி பார்த்தோம். பாவம் எப்படி உள்ளே வந்தது, பாவம் என்றால் என்ன என்பதெல்லாம் பற்றி ஒரு சில காரியத்தெல்லாம் இன்றைக்கு சொல்ல இருக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் முதல் மனிதனுடைய பாவம் தான் என்ன? முதல் மனுஷன் அப்படி என்ன தப்பு பண்ணனா? இன்றைக்கி பாவம்னா மக்கள் என்ன நினச்சி, பாவம்னா உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கம்மா. பாவம்னா என்ன? பாவம்னா என்ன நினைக்கிறீங்க? பாவம்னா என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், என்னமோ சொல்லிங்களே. பாவம்னா என்ன? முதல் மனிதனுடைய பாவம் என்ன? சிகரெட்டு, சாராயம், கஞ்சா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல் அதாவது ஆதாம் ஏவாள் செய்த முதல் பாவம் என்ன? முதல் பாவம் என்ன? அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கையே புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம்? நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு. அது எல்லாமே பாவத்துடைய விளைவுகள், பாவத்தின் செயல்பாடுகள். ஒரு மனிதன் பாவமான பிற்பாடு அவனுக்குள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய செயல்கள் தான் சிகரெட்டு, கஞ்சா, தம்மு, அது இது எல்லாமே. வேற என்ன? முதல் மனிதனுடைய பாவமான என்ன? கீழ்ப்படியாமை. பாருங்க, நம்ம இதை இந்த முதல் மனிதனுடைய பாவம் என்றால் என்ன என்பதை புரிஞ்சுக்கிட்டாதான் ரட்சிப்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? இதை நம்ம அவன் என்ன தப்பு பண்ணானா அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ரட்சிப்புனா என்ன, அதனுடைய மதிப்பு, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, வேல்யூ என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ஒரு சிலர் கீழ்ப்படியாமைன்னு சொன்னீங்க, கரெக்டு தான். ஒரு சிலர் சொன்னீங்க பாவத்தின் விளைவுகளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க. பாவம் உள்ளே வந்த பிற்பாடு அதனால் ஏற்பட்ட விளைவுகள், அதை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க. விளைவுகள் இருக்குது, ஆனால் அந்த விளைவுகளுக்கு முன்னாடி இந்த விளைவுகளுக்கு காரணமானது என்ன? பாவம் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்போ கவனமாக கேளுங்க. இந்த பாவம் உள்ள பிரவேசித்தது, எப்படி பிரவேசித்தது, மனிதன் செய்த பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்க வேண்டும். நம்ம என்ன சொன்னேன் ஏற்கனவே, என்ன சொன்னேன்னா முன்னாடி சொல்லும்போது, பாவத்தில் விழுவதற்கு முன்பாக மனிதனுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு, ஐக்கியம், நெருக்கம், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப அதுதான் முக்கியமாக இருந்தது. கவனமாக கேளுங்க. பாவத்தில் விழுவதற்கு முன்னாடி அவன் நிலைமையை ஃபஸ்ட்டு முக்கியம் என்னன்னா, தேவன் 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 கர்த்தர், இப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவரோட ஐக்கியம், உறவு, நெருக்கம், இப்படி தான் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் வந்து. அது மட்டும் இல்லை, கர்த்தர் சொன்னார், மனுஷனை பார்த்து சொன்னார். இந்த படிப்போம், ஆதியாகமம் 2:17 படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 2:17 மைக்கு படிங்க. ஏன் இதை பார்க்குறோம்? இதை பார்த்தா தான் ரட்சிப்பை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இதை பார்க்குறோம். படிங்க 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். போதும். என்ன சொல்கிறாருன்னா, தேவன் மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமாணத்தை வைக்கிறாரு, கட்டளை வைக்கிறார். என்ன கட்டளை?
நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். 15ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஓகே, இந்த மரத்தினுடைய பேரே பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அதே போல் அதற்கு முன்பாக ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தார். 9ஆம் வசனம் படிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் கவனிங்க, சகலவித விருட்சத்தையும் வச்சுட்டு அடுத்த லைன் படிங்க. தோட்டத்தின் நடுவிலே சொல்லுங்க, நடுவிலே தோட்டத்தின் நடுவிலே என்னதை கொண்டு வந்து வைக்கிறாரு? ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஓகே, இப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம், ஜீவ விருட்சம் எங்கே இருந்தது என்று சொன்னால் தோட்டத்தின் நடுவிலே. திரும்ப சொல்லுவோம், தோட்டத்தின் நடுவிலே. ஏன் இதை சொல்கிறேன்றது கவனமாக கேளுங்க. தோட்டத்தின் நடு, மையம், சென்டர். எதுக்காக சென்டரில் இதை கொண்டு வந்து வச்சார்னா கவனமாக கேளுங்க. திரும்ப சொல்கிறேன், தோட்டத்தை மனிதன் சுற்றி 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 வரும்போதெல்லாம் அந்த மரத்தை பார்க்கணும், அந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்க வேண்டும் என்பதற்காக தான். இந்த விருட்சத்தை நம்ம சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் வந்து என்னங்க சாப்பிட்ற விஷயம் சாப்பிடக்கூடாது. கவனமாக கேளுங்க. இன்றைக்கு இருக்கிற மாதிரி மனிதன் ஆதாம் ஏவாள் பெரிய தப்பெல்லாம் பண்ணலை. விபச்சாரமோ வேசித்தனமோ கொலையோ நீங்கள் சொன்ன சிகரெட்டோ தம்மோ சாராயமோ அதெல்லாம் குடிக்கல. ஏன்னா ஏதேன் தோட்டத்தில் அதெல்லாம் இல்லை. கொள்ளையடிக்கலை. ஏன்னா அங்கே கொள்ளையடிக்கிற அளவுக்கு பேங்க் அங்கே இல்லை. புரிஞ்சிச்சிங்களா? கொலை பண்ணுற அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. அந்த மாதிரிலாம் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக இப்படிலாம் கிடையாது. பாவம் என்பது என்ன? நல்லா கவனமாக கேளுங்க. தோட்டத்தின் நடுவில் தேவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கு நீ வச்சுருந்தார். அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். வந்து கவனமாக கேளுங்க. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? சில பேர்லாம் கேட்பாங்க, எங்கள் ஆண்டவருக்கு தெரியாதா? இந்த மரத்துக்கு நீங்கள் சாப்பிடணும்னு அவனுக்கு தெரியும்ல, அவர் எல்லாம் தெரியும்ல. அவர் தெரிஞ்சுக்கிட்டே ஏங்க அந்த தோட்டத்தின் நடுவில் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை வைக்கணும் அப்படின்னுவாங்க. கேள்வி கேட்பாங்க, எதுக்கு கர்த்தர் அதை வைக்கணும்? அதை சாது செல்லப்பான்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நல்லா கொஞ்சம் கிண்டலாகவே சொல்லுவார். நீ அந்த நேரத்தில் இல்லைப்பா, உன்கிட்ட இருந்தா நீ இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு அங்கே வைக்காமல் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லுவார் அவர். கவனமாக கேளுங்க. ஏன் அந்த மரத்தின் கனியை வைச்சார்? எதுக்காக அந்த மரத்தின் கனியை வைத்தார்? கவனமாக கேளுங்க. ஒரு 3 பாயிண்டில் சொல்கிறேன் எதுக்காக அந்த மரத்தின் கனியை வச்சார்னா, முதலாவது மனிதனுடைய வாழ்க்கையின் மையமாக தேவன் இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக தான். உன்னுடைய வாழ்க்கையின் மையம் நான், உன் வாழ்க்கையின் மையம் தேவன் என்பதை காண்பிப்பதற்காக தான். கவனமாக கேளுங்க. இன்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்கிறாரோ நான் சொல்ல அன்றைக்கு சுவாரஸ்யமாக வாழ்க்கை இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை? தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மையமாக இருக்குது, மையமாக இல்லை. நிறைய பேர் குடும்பத்தை எடுத்துங்க, வாழ்க்கை எடுத்துங்க, இப்போ தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்துங்க. நிறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் அவர்கள் வாழ்வில் மையமாக இல்லாமல் இருக்கிறார். நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே பார்த்தீங்கன்னா முதல் காரணமே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் முதலாவது இல்லை. அதான் பிரச்சனையே. என்றைக்கு முதல் மனிதனுடைய வாழ்வில் தவறு வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பாவம் என்னைக்கு உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா தேவன் சாப்பிடக்கூடாது என்ற கனியை சாப்பிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனை மையமாக வைக்க வேண்டிய மனிதன் தேவனை மையமாக வைக்காததுனால் அவனுடைய வாழ்விலே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. தேவ பிள்ளைலாம் புரிஞ்சுக்கிங்க, நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. நம்முடைய வாழ்வு கூட அப்படி தான் இருக்கணும். நம்முடைய வாழ்வில் நம்முடைய மையம்னா நம்முடைய வாழ்க்கையில் சென்டர், நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது யாருன்னா தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான இடத்துல இருக்கணும். வேறு யாரையும் அந்த தேவன் இருக்க வேண்டிய இடத்துல எந்த மனுஷனையும் கொண்டு போய் வைக்கக்கூடாது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எந்த பொருளையும் கொண்டு போய் வைத்து விடக்கூடாது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எந்த ஒரு பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் நாம் கொண்டு போய் வைத்து விடக்கூடாது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எந்த உறவுகளையும் கொண்டு போய் வைத்து விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல எந்த நட்புகளையும் கொண்டு போய் வைத்து விடக்கூடாது. சில பேர்லாம் பாருங்கள், நட்பு அதில் ரொம்ப முக்கியத்துவம் இருப்பாங்க. நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தேவைதானே அப்படின்வாங்க. தேவைதான். ஆனால் தேவனை வைக்க வேண்டிய இடத்தில் தேவனை வைக்கவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்துகளை சந்திக்க நேரிடும்.
சில பேருக்கு உறவுகள், ரிலேஷன் வேணாமாங்கய்யா, நமக்கு ஒரு 4 பேர் வேணாமா நம்முடைய வாழ்க்கையை கவனிக்க அப்படின்னு வாங்குவாங்க. நான் சொல்கிறேன், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல உறவினர்களை வச்சாலும் பிரச்சனை தான். ஆமென். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவன் தான் இருக்க வேண்டுமே ஒழிய வேறு யாருக்கும் அந்த இடத்துல இடம் இருக்கக்கூடாது. ஆக வந்து பாருங்கள், 2வது கட்டளை கொடுத்தார். இதில் என்ன சொல்கிறது மூலமாக என்ன காமிக்க, கட்டளை கொடுக்குறார். அப்போ என்ன கட்டளை கொடுக்குறாருன்னா, கட்டளை கனம் பண்ணணும், மதிக்கணும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். ஆனால் அந்த கட்டளையை மீறினதுனால தேவனை அவமதித்து விட்டான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கவில்லை. தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் விருட்சத்தை வைத்தார். கனம் சொல்லுங்க, கனம் சொல்லுங்க, கனம். கனம் என்றால் மரியாதை, மதிப்பு. ஆமென். நான் சொல்கிறேன், எந்த மனிதனுடைய வாழ்வில் திரும்ப சொல்கிறேன், தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா பிரச்சனை வராது. தேவனுக்கு மரியாதை, மதிப்பு நாம் கொடுக்க ஆரம்பித்தால் அங்கு பிரச்சனையே வராது. ஆமென். 3வது, வார்த்தையை கனப்படுத்துவதன் மூலமாக நல்வாழ்வு கர்த்தர் வச்சிருந்தார். அன்றைக்கே வச்சுட்டார். இந்த வார்த்தையை கை கொள்வதன் மூலமாக உனக்கு ஆசீர்வாதம். வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, வார்த்தையை மீறுவது தான் பாவம் என்று சொல்கிறோம் இல்லைங்களா. முதல் மனிதனுடைய பாவம் என்ன? வார்த்தையை மீறினது. திரும்ப சொல்கிறேன், கீழ்ப்படியாமை மட்டுமல்ல, முதல் காரியம் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல. புரியுதுங்களா? 2வது அவன் செஞ்ச தப்பு என்னன்னா, அதுலேயே அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டது மூலமாக என்னத்தை காமிக்கிறான்னா, தேவனுடைய வார்த்தையை அவன் கை கொள்ளவில்லை, கீழ்ப்படியவில்லை. 3வது அவன் செய்த ஒரு காரியம், தேவனை கனப்படுத்தவில்லை, மரியாதை செலுத்தவில்லை. கவனமைக்கலுங்க தேவ பிள்ளைகளே, மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினார்? அவருடைய வார்த்தையை கனம் பண்ணி வாழ வேண்டும் என்று விரும்பினார். அவருக்கு மரியாதை கொடுத்து வாழ வேண்டும் என்று விரும்பினார். நம்முடைய வாழ்வின் மையமாக தேவன் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மனிதனை தேவன் உருவாக்கினார். ஆமென். புரிஞ்சுங்களா? மனுஷனை உண்டாக்கினார். உலகத்து மக்களுக்கு கூட சொல்லுவான், படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி உலகத்து மக்கள் கூட சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன பண்ணுறோம்னா, காலப்போக்கில் நம்ம ஆரம்பத்தில் கரெக்டாக பண்ணோம், ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மறந்துட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்ம கண் மறைக்கப்பட்டுருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சொல்லப்போனால் கரெக்டாக இல்லை. இப்போ தேவன் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம், நம்ம உட்காந்துருக்கோம். நம்ம சுயம் அங்கே இருக்குது, சுயம் அங்கு ஆளுகை பண்ணிட்டு இருக்குது. நான் தான் இல்லை, கீழே இறங்கி தேவன் தான். ஆமென். சொல்லுங்கள், தேவன் மையம். எல்லாரும் சொல்லுங்கள், தேவன் மையமாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்க வேண்டும். ஆமென். இதுதான் எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்வு. ஆதாம் ஏவாளை உருவாக்குறது மூலமாக முழு உலகத்துக்கு காண்பித்த படம் என்ன? அந்த மரத்தின் ஏன் வச்சார்? அந்த மரத்தின் மூலமாக முழு உலகத்துக்கு என்ன டீச் பண்ணுறாரு, முழு உலகத்துக்கு என்ன சத்தியத்தை சொல்கிறாருன்னா இதுதான் சொல்கிறாரு. உன் வாழ்வின் மையமாக நான் இருக்கணும், இனி என் வார்த்தையை கனம் பண்ண வேண்டும், இனி எனக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்க வேண்டும், இப்படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். நீங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கிற இதெல்லாம் காமிக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்கள், இந்த நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை விடுங்க, சில கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையா, இப்போ ஞாயிற்றுக்கிழமையா வந்திருக்கிறீங்க, அவர் வார்த்தை சொல்லியிருக்கிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்படி வார்த்தையை கனம் பண்ணி வந்திருக்கிறீங்க. வார்த்தையை கனம் பண்ணுவதன் மூலம் என்ன பண்ணுறீங்க? அவர் தான் என் வாழ்க்கையின் மையமாக வச்சிருக்கிறன்றதை காமிக்கிறீங்க. இந்த வசனத்தை கடைப்பிடிக்கிறது மூலமாக என்ன பண்ணுறீங்க? நான் அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வந்திருக்கிறேன், மதிப்பு கொடுத்து வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் காண்பிக்கிறீர்கள். அதுதான் ஞாயிறு ஆராதனை முக்கியமான ஒரு நேரம். அந்த நேரத்தில் ஆதியிலே மனிதனுடைய எப்படி வச்சுருந்தாரோ அந்த லெவலுக்கு நம்முடைய வாழ்வு திரும்பப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். அது மட்டுமல்ல, மனுஷனை உண்டாகும்போது தேவனை போலவே சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலோடு தேவன் மனிதனை உண்டாக்குனார். சொல்லுங்கள், சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல். இன்னும் சொல்ல போனால், தேவன் மனிதனை உண்டாக்கும்போது ஒரு ரோபோட்டை உருவாக்கவில்லை, ஒரு ஏஐ டெக்னாலஜியை உருவாக்கலை, சாட்ஜிபிடியை தேவன் உருவாக்கலை, ஜெமினியை உருவாக்கலை. தேவன் மனிதனை உருவாக்கினார். சொல்ல, மனுஷனை உருவாக்கினார்.
இந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்? தேவனை போலவே அவரை போலவே சிந்தித்து அவரை போலவே செயலாற்றக்கூடிய வல்லமையோடு தான் மனுஷனை அவருடைய சாயல்ல அவருடைய ரூபத்தில் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார் வந்து. ஆனால் இன்றைக்கு மனுஷன் எப்படின்னா ஒரு இயந்திரம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறான். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இயந்திரம் அல்ல, எந்திரம் அல்ல. பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஒரு எந்திரம் அல்ல, நீங்கள் ஒரு ரோபோட் அல்ல, நீங்கள் மனிதர்கள், தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆமென். புரிஞ்சுங்களா? தேவ சாயல் அதாவது சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றலோடு. ஏன் அந்த மரத்தை அந்த இடத்துல ஏன் வச்சார்னா நல்லா கவனமாக கேளுங்க. அந்த மரத்தை வைத்ததனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், ஏற்கனவே 3 காரியம் சொன்னேன். இப்போ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மரத்தை ஏன் வச்சார்? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை வைத்து அதை ஏன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றனால ஏன் சாவாயின்னு சொன்னார்னா, எல்லாம் கவனமாக கேளுங்க. மனிதனை அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால நீ வந்து ஒரு எந்திரம் அல்ல. உனக்கு வந்து சார்ஜ் போட்டு உனக்கு கீ கொடுத்து உன்னை ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நீ வந்து ஒரு மிஷின் கிடையாது. நீ என்னுடைய சாயல், நீ என்னுடைய ரூபம். நல்லது எது கெட்டது எது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் உனக்குள்ளே இருக்குது. ஆமென். அதை ஆப்ரேட் பண்ணணும், அதை அவன் செயல்படுத்தணும். இன்றைக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய கேரக்டர் அந்த மரத்தின் கனியை ஏன் வச்சார்னா, திரும்ப சொல்கிறேன், அவருடைய கேரக்டர் தேவனுடைய சாயலை அவன் அப்படியே வச்சிடக்கூடாது. தேவனுடைய சாயல் அவனுக்குள்ளே இருக்கிறது. அந்த சாயலை அவன் ஆப்ரேட் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும், அதை செயல்படுத்த வேண்டும். ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, செல்ஃபோன் வாங்கிட்டு சும்மா வீட்டில் வச்சுருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆமென். புரியுதுங்களா? செல்ஃபோன் வாங்கி இல்லை நானும் செல்ஃபோன் வச்சுருக்கேன் காமிக்கிறதே கிடையாது. தேவன் அப்படி தான் ஆதாமை உருவாக்கிட்டு அப்படியே இருப்பா, அப்படி இல்லை. எதற்காக, திரும்ப சொல்கிறேன், ஒரு பொருள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்காக அந்த பொருள் செயல்பட்டு ஆக வேண்டும். பாருங்கள், இது எதுக்கு உருவாக்கப்பட்டிருக்குது? வாட்ச் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது? இந்த கையில், அதாவது சில வாட்சி மேலே மாற்ற மாதிரி இந்த மாதிரி மாற்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது என்ன பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது? கையில் மாட்டுறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? அதை எடுத்து கையில் மாட்டும் போது தான் இது எதற்காக உருவாக்கப்பட்டதோ அன்றைக்கு அதனுடைய நோக்கம் வெளியே வர ஆரம்பிக்கும். புரிஞ்சிச்சிங்களா? பக்கத்து புரிஞ்சா கேளுங்க. இந்த மைக் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு? இந்த மைக் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது? பேசுறதுக்கு தான். இதை அப்படியே வச்சு பாருங்க. இதை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இது யூஸ் இல்லாமல் போயிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பொருட்களை பயன்படுத்துங்கன்றாங்க. சில அதாவது சில எலக்ட்ரானிக் பொருள்லாம் வாங்கினோம்னா என்ன சொல்கிறாங்க கடைக்காரங்க, நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா யூசேஜ் இல்லைன்னா கெட்டு போயிடும் சார் அப்படின்றாங்க. இந்த செல்ஃபோனை எடுத்துங்க, யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? கெட்டு போயிடும்ன்றாங்க. அதுதான் பேட்டரியோடு உள்ளே வச்சுருந்தா பேட்டரி உப்பி போயிடும், இல்லை பேட்டரியை கழட்டி வைங்க அப்படின்றாங்க. திரும்ப சொல்கிற எந்த ஒரு பொருளும் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்காக அது செயல்பட்டால் மட்டும்தான் அதனுடைய மகிமை வெளியே வர ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதுவரை அது அப்படியே இருந்துச்சுன்னா அதனுடைய மகிமை வெளியே வராது. இப்போ தேவன் மனுஷனை அவரை போலவே உண்டாக்கியிருக்கிறாரு. இப்போ அவரை போலவே உண்டாக்கியிருக்கிறான்றதை இப்போ டெஸ்ட் பண்ணணும், உறுதிப்படுத்தணும், அவனை வெளியே கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்? அதுக்கு தான் மரத்தை நீ வச்சாரு. நீ என்னையை போல உருவாக்கப்பட்டிருக்கிற, ஆகவே உனக்குள் சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது, தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது, அறிவு என்றக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது, உள்ளுணர்வு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். இது எல்லாவற்றையும் இப்போ ஆப்ரேட் பண்ணணும், இதை செயல்படுத்தணும். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? ஏன் மரத்துக்கு நீ வச்சாரு? அவனுக்கு சும்மா எந்திரம் போல் அப்படியே ரோபோட் மூலம் செயல்படுறது கிடையாது. தேவனை போல் உருவாக்குனதுனால இப்போ அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை போல் இந்த பூமியில் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் தேவன் அதை அவனை உருவாக்குனார். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் பண்ணான். அது சரியாக தீர்மானிக்காத அளவுக்கு தவறை செய்து விட ஆரம்பித்தான். 4வதாக ஒவ்வொரு காரியமாக சொன்னார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மனுஷனை கர்த்தர் அதாவது தேவன் எப்படி ட்ரினிட்டி திருத்துவ தேவனாக இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். நம்முடைய திருச்சபை திருத்துவத்தை நம்புகிறது, திருத்துவத்தை விசுவாசிக்கின்றது. புரியுதுங்களா? நம்ம ஒன்லி பிதாவை மட்டும் நம்புகிற குரூப் கிடையாது, இயேசுவை மட்டும் நம்புகிற குரூப் கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் நம்புகிற குரூப் கிடையாது. திருத்துவத்தை நம்புகிற ஒரு விசுவாசிக்கின்ற ஒரு அற்புதமான சபை தான் நம்முடைய சபை. ஆமென். புரிஞ்சிச்சிங்களா? புரியாதவங்க புரிஞ்சுக்கிங்க, நீ தப்பாக எடுத்துக்கூடாது. இது ஓன்லி ஜீசஸோ இல்லை எகோவா விட்னஸோ அல்லது கரஸ்மேட்டிக் குரூப் அப்படி கிடையாது.
பெண்டிகாஸ்ட் சர்ச், பெந்தகோஸ்து சபை, ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி உருவாக்கி எதை விசுவாசித்து எதை கடைப்பிடிச்சு போனார்களோ அதை கடைப்பிடித்து போகின்ற சபை தான் இந்த சபை. அப்போ திருத்துவத்தில் இருக்கிற ஒரு காரியமே பார்த்தீங்கன்னா, கவனமாக கேளுங்க, அது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தேவன் மனுஷனை எந்திரமாக உருவாக்கலன்னு சொன்னேன், அவனை சிந்தித்து தீர்மானித்து செயல்படக்கூடிய ஆற்றல்னு சொன்னேன். அது மட்டுமல்ல, தேவன் மனிதனை கட்டாயப்படுத்தி எந்த ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்படி தேவன் விரும்பவில்லை. சில சொல்லுவாங்க, தேவன் அப்பயே தடுத்து நிறுத்திருக்கலாம்ல, அவன் கையை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. தடுத்து நிறுத்த மாட்டார். அன்னைக்கே தேவன், சில பேர் சொல்லுவாங்க, அன்னைக்கே இந்த ஆண்டவர் தடுத்து இருந்தாருன்னா நீங்கள் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா, நம்ம சரீரத்தில் நிறைய வியாதி, இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் வியாதியை வந்திருக்குமா, மனதில் பிரச்சனை ஏற்பட்டுச்சு, மனதில் நம்ம இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்லாம் வந்திருக்குமா, அன்னைக்கு அவர் தடுத்து நிறுத்திருக்க வேண்டாமா? திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் தடுத்து நிறுத்தியிருப்பார் என்றால் அவரை தானே அழித்து கொண்டது போல் ஆகிவிடும். தேவன் அப்படி பண்ணவில்லை. அது மட்டுமல்ல, மனுஷனை உண்டாக்கும் போது ஒரு முக்கியமான ஒரு குணம் அவனுக்குள்ளே இருக்கின்ற ஒரு குணம் அன்பு. சொல்லுங்கள், அன்பு. ஆமென். இப்போ அன்பை காட்ட வேண்டும். கவனமாக கேளுங்க. ஒரு சில கேரக்டர்ஸ் ஒரு சில கேரக்டர்ஸ் சிங்கிளாக இருந்தால் போதும். ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ் குணத்தெல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது சிங்கிளாக இருந்தால் மட்டும் போதாது, அதை செயல்படுத்துறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுகின்றார்கள். ஒரு உதவி செய்யணும். உதவி செய்வதற்கு இப்போ ஆதாம் மட்டும்தான் அந்த உலகத்தில், ஆதாம் ஏவாள் மட்டும்தான் இருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், உதவினா அவங்க 2 பேரும் தான் உதவி, அப்படி தான் போயிட்டுருக்க முடியும். ஆனால் உதவி அதை தாண்டி வெளியே வரணும். அதே போல் அன்பு என்று சொல்லக்கூடியது என்னவென்றால், எது சிங்கிளாக இருந்தால் மட்டும் போதாது. என்றைக்கெல்லாம் அன்பு கூறுகிறது ஒரு தனி மனிதனாக இருந்தால் அந்த இடத்துல அன்பு கூற முடியாது. தேவன் திருத்துவத்தில் இருக்கின்ற முக்கியம் சொல்ல, திருத்துவத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அன்பை வெளிப்படுத்துகின்ற கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பு, திருத்துவம் என்று சொன்னாலே அங்கே அன்பு, அன்பு என்று சொன்னாலே அங்கே திருத்துவம், அன்பு என்று சொன்னாலே அங்கே 1 இல்லை 3 இருக்கிறது என்று சொல்கிறாங்க. ஆமென். கணவன் மனைவி மட்டும் இல்லை, அடுத்தது அன்பை காண்பிக்கிறது வீட்டில் அடுத்து யார் வராங்க, பிள்ளைங்க வராங்க. ஆமென். 2 பேர் இருந்தால் மட்டும் இப்போ கொஞ்சம் யோசிச்சுப்பார், 2 பேர் மட்டும் அன்பை காமிச்சு தான் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ஃபுல்லாகவே 2 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க, பிள்ளைங்களே இல்லை, எப்படி இருக்கும் அந்த வீடு? அன்பை காமிக்கிறது இன்னொரு ஆள் தேவைப்படுறாங்க. ஏதோ கணவன் மனைவி மட்டும் இல்லை, அன்பு காமிச்சிட்டு போகிறது கிடையாது. பாருங்கள், இன்னொரு ஆள் அங்கே என்டர் ஆகுறாங்க அன்பு காமிக்கிறதுக்கு. பாகவதம் பைபிளில் போடப்பட்டிருக்குது. இயேசு சொன்னார், கற்பனைகளே பிரதான கற்பனை என்ன என்று கேட்கும்போது படிப்போம். 22 மத்தேயு 22:37. பிரதான கற்பனை என்ன? 37 படிங்க. இது இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இது முதலாம் பிரதான கற்பனையாக இருக்கிறது. ஆமென். அதுதான் பாருங்க, மனிதன் தேவனை முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? மனுடைய சிந்தையும் சித்தமும் தீர்மானமும் இதில் அடங்கியிருக்கிறது, அன்பு கூறுவதில் அடங்கியிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை அன்பு கூறும்போது நம்ம சிந்தித்து தீர்மானித்து நம்ம அன்பு கூறுகிறோம். சும்மா கிடையாது. சும்மா ஆண்டவர் அன்பு கூற முடியாது. பாருங்கள், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ், சும்மா சொல்கிறது கிடையாது. சும்மா சொல்லிட்டே பாருங்கள், அந்த வார்த்தையே தான் இருக்காது. தீர்மானித்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் தேவன் மனிதனிடத்தில் தன்னுடைய அன்பை காட்டினார், தன்னுடைய அன்பை பொழிந்தார். ஆமென். இப்போ என்ன பண்ணால், பிசாசு உள்ள நுழைஞ்சு இந்த அன்பில் களங்கம் ஏற்படுத்தினான், இந்த அன்பில் பிரச்சனை ஏற்படுத்தினான். தந்திரமாக தேவனை பற்றி அவதூறுகளை உள்ளே சொல்கிறான். ஏதேன் தோட்டத்தில் தேவன் சொன்னார், பண்படுத்தி காத்துக்கொள்ள சொன்னார். ஆனால் மனிதன் எப்படி பிசாசை உள்ள நுழைய விட்டான்னா, கவனமாக கேளுங்க, பிசாசை உள்ள நுழைய விட்டதே மனுஷன்தான். தேவன் உள்ள அனுமதிக்கலை. தேவன் மனுஷனை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். நான் ஒரு தடவை சொன்னேன், சங்கீத யோபு தேவனை மனிதர்களை தேவன் பாதுகாக்கின்ற விதத்தை பற்றி சொல்லும்போது, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அப்போ தேவன் மனிதனை வேலி அடைத்து பாதுகாக்கிறார்.
ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், தேவன் பாதுகாக்கிறான். ஆனால் மனுஷனுக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, நீ பண்படுத்து, நீ காத்துக்கொள். பிசாசு எப்போ உள்ள வரன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். என்றைக்கு மனுஷன், திரும்ப சொல்கிறேன், தேவனை மையமாக வைக்காமல் போனானோ, என்றைக்கு வார்த்தையை மீறினானோ, கவனமாக கேளுங்க, இதெல்லாம் செய்யும்போது மனிதனுடைய வாழ்வில் பிசாசு உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டான், உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டான், தேவனுடைய அன்பில் கலங்கத்தை ஏற்படுத்தினான். அப்போ அன்றைக்கி செய்த பெரிய பாவம் என்று ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரிலாம் இன்றைக்கி பெரிய பெரிய பாவம்னு சொல்லிட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் அன்றைக்கி ஆதாம் பண்ணல. தேவனுடைய வார்த்தையை மீறினது மட்டும்தான் ஆதாம் செய்த ஒரு பெரிய பாவம். தேவனுடைய வார்த்தையை மீறுவதிலேயே எல்லாம் அடங்கியிருக்குது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தேவனுடைய வார்த்தையை மீறுவது என்னென்னலாம் அங்கே நடக்குது. தேவனை வைக்க வேண்டிய இடத்துல தேவனை வைக்காமல் போயிட்டார். தேவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல தேவனுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்காமல் போயிட்டார். இப்படி செய்கிறதுல என்ன பண்ணார்னா, கவனமாக கேளுங்க, இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கும்போது அப்போ இன்னொருத்தருடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படிஞ்சதுனால தான் அங்கே இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. என்ன நடக்குதுன்னா, இப்போ பிசாசானுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதுதான் பைபிளுங்கெல்லாம் கவனமாக கேளுங்க, என்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை விட்டு வெளியே போகிறதோ அன்றைக்கு அந்த இருதயம் காலியாக இருக்கும். அந்த இருதயத்தில் பிசாசு குடிக்கொள்ள ஆரம்பிப்பான். பைபிள் அப்படியே போடப்பட்டிருக்குது. நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னு சொன்னாலே அடுத்து உள்ளே கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய வார்த்தைகளெல்லாம் உள்ளே போட ஆரம்பிச்சிருவான். இப்படி தான் பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு பிசாசனுடைய அந்த காரியங்களுக்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள அப்படி தான் உள்ளே வந்துச்சு, எல்லா காரியம் உள்ளே வர ஆரம்பிச்சது. படிப்போம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் போவோம். இப்போ உள்ளே நுழைஞ்சி என்ன பண்ணுறான்றதை பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 1 ஒரு சில வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 3:1 ஒரு சில வசனங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. சந்தேகத்தை உண்டாகுது. அப்புறம் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். தொட வேணான்னு சொல்லலை, அதை தொடர்றதை பற்றி சொல்லலை. ஆனால் பிசாசு படம் அந்த கன்ஃபியூஸ்லேயே இவன் கொஞ்சம் தொடர்றதுலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. பாருங்க, அங்கே சந்தேகத்தை உருவாக்கினா, குழப்பத்தை உருவாக்கினா, அடுத்தது இங்கே என்னன்னா நீங்கள் சாகவே சாவது கிடையாது. தேவனுடைய வார்த்தையே புரட்டுகிறான், நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆனால் தேவன் என்ன சொன்னார், சாவீர்கள்னு சொன்னார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இல்லை நீங்கள் சாகவே மாட்டீர்கள். அப்புறம் நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. கவனிங்க, ஏற்கனவே அவர்கள் தேவனை போல தான் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தேவன் அவருடைய சாயலில் தான் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். பிசாசு சொல்கிறான், நீங்கள் தேவனுடைய சாயல் கிடையாது, இது என்னைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அப்போ தான் நீங்கள் தேவர்களை போல தேவனை போல மாறுவீர்கள் சொல்கிறான். யோசிச்சு பார்த்தீங்களா, தேவனுடைய வார்த்தை எப்படி இன்றைக்கி கவனமாக கேளுங்க. நீங்கள் சர்ச்சை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கும்படி பல காரியத்தை கொண்டு வருவான், தேவனுடைய வார்த்தையை பயப்படும்படி சில காரியத்தை கொண்டு வருவான், தேவனுடைய வார்த்தையை குழப்புற மாதிரி சில காரியத்தெல்லாம் கொண்டு வருவான். அதுக்கு நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கவே கூடாது. இன்றைக்கும் பாருங்கள், பிரச்சனை என்ன, இன்றைக்கி வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் காரணமே தேவனுடைய வார்த்தையை மீறுவதனால் உண்டாகின்ற பிரச்சனைகள் தான். தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனை கனம் பண்ணாதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறி அவரை தள்ளிவிட்டது தான் இன்றைக்கும் பிரச்சனையாக இருக்கின்றது. இன்றைக்கு மனிதன் தேவனுக்கு விரோதமாக கிரிகளை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ மனிதன் செய்த முதல் பாவம் என்ன, தேவனுடைய வார்த்தையை மீறினான். அதுதான் பாருங்கள், இந்த வார்த்தையை ஏன் போதிக்கிறோம், இந்த வார்த்தையை ஏன் போதிக்கிறது, நீங்கள் உட்காரணும், கேட்கணும், இதுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், இதை கனம் பண்ண வேண்டும், இந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் மையமாக வைக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு இந்த வார்த்தையின் மூலமாக நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். கவனமாக கேளுங்க, நல்லா கவனமாக கேளுங்க. தேவனுடைய வார்த்தை இல்லாத பட்சத்தில்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிசாசின் வார்த்தைகள் தான் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சுன்னு கேளுங்க. ஒன்று தேவனுடைய வார்த்தை இருக்கணும் உங்கள் உள்ளத்தில். இல்லை, தேவனுடைய வார்த்தை இல்லை என்ற பட்சத்தில் உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்கும்னா பிசாசின் வார்த்தைகள் தான் இருக்கும். நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையால் உள்ளத்தை நிரப்ப முடியுமோ அந்தளவுக்கு தேவனுடைய வார்த்தையால் உங்கள் உள்ளங்களை நிரப்புங்கள். எதுக்காக திரும்ப சொல்ல, எதுக்காக வார இங்கே சர்ச்சுக்கு வரோம்? இந்த வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போய் வைக்கணும். இந்த 6 நாள் உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் காரியங்கள் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய வார்த்தையை எடுத்து போடக்கூடிய தன்மையெல்லாம் உருவாகுன்றது. ஆகவேதான் தேவ பிள்ளைகளே, திரும்ப வரோம், திரும்ப தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம், திரும்ப தேவன் ரினியூ பண்ணுறாரு, திரும்பவும் நம்மளை புதுப்பிக்கிறாரு, திரும்பவும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் உள்ளத்தில் வைக்க வேண்டும் என்று நமக்கு தேவன் ஏவி கொண்டே இருக்கிறார். திரும்ப சொல்கிற தேவ பிள்ளைகளே, யார் யார்கிட்ட தேவனுடைய வார்த்தை இல்லையோ நல்லா புரிஞ்சுங்க, அவர்கள் எல்லார்ட்டையுமே பிசாசின் வார்த்தைகள் செயல்பட ஆரம்பிக்கும். பிசாசின் வார்த்தைகள் அங்கே இருக்க ஆரம்பித்து விடும். பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. முக்கியமான விஷயம் பேசுகிறேன், புரிஞ்சுச்சிங்களா? இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருந்தாக வேண்டும். இதற்காக நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ண முடியும் செலவு பண்ணுங்கள். நேரத்தை செலவு பண்ணுங்கள், நாட்களை செலவு பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கலாம், பாஸ்டர் நீங்கள்லாம் ஊழியம் பண்ணுறீங்க, அதனால் நேரத்தை செலவு பண்ணலாம், நாங்களாம் வேலைக்கு போகிறோம், எப்படி செலவு பண்ண முடியும்? கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளை, பண்ண முடியும். ஆமென். நாங்களும் பாருங்கள், நாங்களும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், இந்த வேலை செய்கிறோம், நீங்களும் வேலை பண்ண முடியும். இந்த ஆதாமுக்கு பாருங்கள், ஆதாமுக்கும் நம்மளை போல ஒரு வேலையை கொடுத்துருந்தார், பண்படுத்தவும் காக்கவும் வைத்திருந்தார். இதன் மத்தியிலே தான் தேவனுடைய வார்த்தை கொடுத்து அதை கனம் பண்ணும்படி கர்த்தர் வைத்திருந்தார். நான் சொல்கிறேன், இந்த உலக வாழ்விலே எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இருக்கிறதோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை மதிப்பு மரியாதை கொடுக்கிறீர்களோ, நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வாழ்வு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆமென். வெற்றி காத்து கொண்டிருக்கிறது, சுகம் காத்து கொண்டிருக்கிறது, செழிப்பு காத்து கொண்டிருக்கிறது. என்றைக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் இல்லையோ, நல்ல கவனமாக்கலாம், அங்கே தான் எல்லா பிரச்சனையும். இப்போ தெரியுதா நம்ம குடும்பத்தில் ஏற்படுற எல்லா பிரச்சனைக்கும் என்ன காரணம் தெரியுதா? பக்கத்து கேளுங்க, உங்கள் இப்படி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள் என்ன காரணம் தெரியுங்களா? இதான் காரணம். சொல்லுங்கள், இதான் காரணம். என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தை இல்லை என்பது தான் காரணம். ஆமென். ஆகவே தான் பாருங்கள், வேதத்தில் தேவன் அடிக்கடி சொன்ன வார்த்தை, எப்பா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் நம்முடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். அங்கே சொல் தியானமாரு, கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாரு. யோசுவாட்ட போனீங்கன்னா யோசுவாட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு யோசுவா, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதில் தியானமாயிரு, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது அப்பா எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. இது யோசுவா போய் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டாரோ, யோசுவா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல, ஆண்டவரே என்ட்ராகிறார். ஆண்டவரே நுழைந்து யோசுவா அவருடைய வாழ்வில் வெற்றி வாழ்க்கை கொடுத்து ஆண்டவர் போதிக்கிறார். இன்றைக்கும் தேவன் நம்முடைய வாழ்வில் அவரே உள்ள நுழைஞ்சு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த வார்த்தையை பிடிச்சிக்க, ஆதி மனிதனாகிய ஆதாம் இந்த வார்த்தையை கனம் பண்ணாமல் போயிட்டார். ஆகவேதான் உபாகம் புஸ்தகம் எழுதும் போதெல்லாம் இந்த வார்த்தையை செவி கொடு, இந்த வார்த்தையை கனம் பண்ணு, இந்த வார்த்தையை கடைப்பிடி, இந்த வார்த்தையை கைக்கொள், இதில் கவனமாறு, இதுக்கு செவி கொடு. திரும்ப 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 மோசஸ் திரும்ப திரும்ப என்ன, இந்த வார்த்தைக்கு செவி கொடு, வார்த்தையை கனம் பண்ணு, வார்த்தையை கைக்கொள், இதை பிடிச்சிக்க. திரும்ப 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 இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உங்கள் நல்வாழ்வு தேவனுடைய வார்த்தையில் அடங்கியிருக்கிறது. ஆமென். புரிஞ்சுக்கலாம். பாவத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி இருந்தான், பாவம் உள்ள நுழைஞ்ச பிற்பாடு அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு. என்ன சொல்லப்போனால் மனிதன் தேவனை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி விட்டான். இப்போ உள்ளே யாரும் வந்து உட்கார ஆரம்பிச்சு, பிசாசு வந்து உள்ளே உட்கார ஆரம்பிச்சிட்டான். அதுதான் அவங்களுடைய பாவம். தேவனை தள்ளிவிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்தான் பெரிய பிரச்சனையாக போனது. இன்றைக்கு விளக்கப்பட்ட கனியை அவர்கள் சாப்பிட்டார்களோ, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய கனியை பழத்தை அவங்க சாப்பிட்டாங்களோ, அன்றைக்கு தான் அவருடைய வாழ்விலே மாபெரும் மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு. என்ன மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு? அவனுடைய
ஆவியிலே தேவன் இல்லாமல் போய்விட்டார். இப்போ ஆவி மனிதன் நடத்த வேண்டிய ஆவி, இப்போ சரீரமும் அவனுடைய மனசும் மனிதனை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை மனிதனுக்குள்ளாக ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஆமென். இது சொல்லப்போனால் இப்போ தோட்டத்தின் நடுவிலிருந்தே அவங்க விரட்டப்படுறாங்க, வெளியே விரட்டப்படுறாங்க. திரும்ப இந்த மரத்துக்கு நீங்கள் சாப்பிட்டு வாழ்நாள் முழுவதும் வியாதியோடு இருக்க வேண்டும், வியாதியோடு இருக்கக்கூடாது என்பதற்காகவே தேவன் அவனை வெளியே விரட்டுறாரு பாருங்க. அன்னைக்கே அவனுடைய வாழ்வில் ஒரு தவறான யுகம் ஆரம்பிச்சிருச்சு. பாவம் உள்ளே வந்ததுனால, பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்ததுனால, நான் சொல்கிறேன், மனிதன் மட்டும் மாறல, உலகத்தினிலேயே மாற்றப்பட்டுருச்சு. பைபிள் பிறப்பு முள்ளும் குறுக்கும் வளர ஆரம்பிச்சிச்சு. எப்போ? எதனால்? மனிதனுடைய பாவத்தினால். தேவன் அழகான ஒரு பூமியை உருவாக்க வேண்டும் என்று தேவன் வைத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு மனிதன் தப்பு செய்தான், அவன் மட்டும் மாறவில்லை, அவனுடைய வாழ்வில் மட்டும் மாற்றம் உண்டாகலை, இந்த உலகத்திலேயே மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சிச்சுங்களா என்ன சொல்கிறேன்னு? உலகமும் உலகத்தில் உள்ள எல்லாம் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவன் பாவம் செய்து விட்டபடியினால் உலகத்தின் நிலையே மாறிடுச்சு. அவன் மாறினது மட்டுமல்லாமல் உலகத்தின் நிலையும் மாறிடுச்சு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உலகத்தில் பாருங்கள், சில பேர்லாம் டெய்லியும் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். கொசு பிரச்சனை, இன்றைக்கி கூட பாருங்கள் அட்டை பிரச்சனை. வந்தோடனே ஒரு 10 அட்டைக்கு மேலே சகோதரி பொறுக்கிட்டாங்க, எடுத்து கீழே தூக்கி போட, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? பல விஷப்பூச்சிகள், இதெல்லாம் எப்படியெல்லாம் உருவானது? திரும்ப சொல்கிற, மனிதன் பாவத்தினால் அவனுடைய வாழ்வில் மாற்றம் ஏற்பட்டது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே மாற்றம் உண்டாயிருச்சு. இயற்கை சூழ்நிலைகளில் மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது, மரம் செடி கொடிகளில் மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது, விலங்குகளில் மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சது, எல்லா இடங்களிலுமே மாற்றம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. எது நிமித்தமாக? ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறினது நிமித்தமாக. நான் சொல்கிறேன், இதே உலகத்தில் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு மரியாதை கொடுத்து தேவனை மையமாக இருப்பீர்கள் என்றால் திரும்பவும் இந்த உலகத்தை ஆதி நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆமாம். நீ தேவன் விரும்புகிறார், நீ என்னை முன்னாடி வைக்க மாட்டியா? நீ என்னுடைய வாழ்வில் என்னை மையமாக வைக்க மாட்டாயா? நீ என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டாயா? நீ எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி இன்றைய கர்த்தர் தேவன் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகுது என்றைக்கு ரட்சிப்பு நடக்குதோ அன்றைக்கு ரட்சிப்பு நடக்கும்போது அவனுடைய வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம், ஆவியில் ஒரு அபார மாற்றம் உண்டானது. அவனுடைய நிலையே மாற ஆரம்பிச்சிச்சு வந்து. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க தேவ பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, மனிதனுடைய பாவம் உள்ளே வந்ததுனால மனிதன் ஆளும்படி உருவாக்கப்பட்ட மனிதன் இப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆளுகை பறிக்கப்பட்டு விட்டது. ஆளுகை இல்லாதவனா போயிட்டான். பைபிள் போடப்பட்டு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கு மாறான். பிசாசுடைய கேரக்டர் திருடுறது, கொல்றது, அழிக்கிறது. இப்போ பிசாசு ஆதியிலே திருட்டு வேலைய ஆரம்பிச்சிட்டான். ஆதாம் இருக்கிற அந்த ஆளுகை, ஆதாம் இருக்கிற அதிகாரம், ஆதாம் இருக்கிற எல்லாவற்றையுமே அவன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். உலகத்தின் அதிபதியாக அன்றைக்கு மாற ஆரம்பித்தான். எப்படி? யார் இதுக்கு முக்கியத்துவம்? ஆதாம் பிசாசுக்கு செவி கொடுத்ததுனால், பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் இப்பேற்பட்ட விளைவுகள். முழு உலகம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது என்றால் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக தான் முழு உலகமும். அன்றைக்கு கவனமாக கேளுங்க, தேவனை மையமாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை தள்ளிவிட்டு இப்போ பிசாசை மையமாக வைத்து வாழ்க்கையை ஆரம்பித்ததுனால தான் உலகத்தில் ஏற்பட்ட அவனுடைய வாழ்விலும் தவறான மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிச்சிச்சு, உலகத்திலும் தவறான மாற்றம் உருவாக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் மனிதனை ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததன் மூலமாக மனிதனை அடிமைப்படுத்தி இன்றைக்கு மனிதர்களை பிசாசு ஆண்டு கொண்டிருக்கிறான். நீ உலகத்திலே அழிவு, உலகத்திலே நாசமோசம், உலகத்திலே பிரச்சனை, ஒரு மனிதன் அனுமதி கொடுத்ததனால் வந்த விளைவுகள். ஆமென். சொல்றது புரியுதுங்களா? இன்றைக்கும் பிசாசு மனிதர்களை வெறுக்கிறான். நீ ஏன் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறான்? நீ ஏன் கிறிஸ்துவை வெறுக்கிறான்? கிறிஸ்து எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணப்படுகிறாரோ அங்கே அவருடைய ஆட்சி நடைபெறும். ஆகுதான் கிறிஸ்துவத்தை வெறுக்கிறது, கிறிஸ்துவத்தை அடிக்கிறது, கிறிஸ்துவத்தை நொறுக்கிறது, கிறிஸ்துவம் இல்லாமல் போகும்படி பண்ண வேண்டும் என்று அவன் பல விஷயத்தை செய்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவன் நல்லவர். இன்றைக்கி உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார், மீட்டிருக்கிறாரு. நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு, மிகப்பெரிய சேஃப்டி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்துவுக்குள் நம்மை கொண்டு போய் வச்சுட்டார், அவருக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டார். புது சிருஷ்டிகளுடைய இடம் எங்கே? புது சிருஷ்டிகளுடைய வாழ்வு எங்கே? பிசாசுக்குள்ள இல்லை.
இந்த இயேசு கிறிஸ்துவை மனிதன் ஏற்றுக்கொள்கிற வரையிலும் அவன் எங்கே இருக்கிறான்? இந்த உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக பிசாசுக்குள்ளே இருக்கிறான். என்றைக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான், பைபிளில் போடப்பட்டிருக்குது, இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அப்படியே பவுல் எழுதுகிறார் நிருபத்தில், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் அப்படியே எழுதி வச்சிருக்கிறார். படிப்போம் அந்த வசனம் 13-14 படிக்க பார்க்கலாம். நம்முடைய இடம் எங்கன்னு பார்க்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். 14 அவருக்குள் சொல்லுங்க, அவருக்குள் யார்? கிறிஸ்துவுக்குள், குமாரனாகிய அவருக்குள். படிப்போம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாய் இருக்கிறது. ஆமென். கரங்களை கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் சொல்லுவார். ஹalleluya. கவனமா கேளுங்க. பிசாசின் ராஜ்யத்திலிருந்து எடுத்து மீட்டு நம்மளை எங்கே கொண்டு போய் வச்சிருக்க? கிறிஸ்து என்ற ராஜ்யத்துக்குள்ளே வச்சிருக்கிறார், அவருக்குள்ளே வச்சிருக்கிறார். ஆகவே நான் சொல்கிறேன், மிகப்பெரிய சேஃப்டிக்குள்ளே, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், திகைக்காதீர்கள். நீங்கள் மிகப்பெரிய பாதுகாப்புக்குள் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். ஆகதான் பிசாசு நம்மளை பிடிக்கிறது கிடையாது, அழிக்க பார்க்குறான், பிரச்சனை பண்ண பார்க்குறான். நல்ல கவனமாக கேளுங்க, அவன் பண்ணுற எதுவும் ஒன்றும் வாய்க்காது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். ஓகேங்களா? சரி, இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். மனுஷன் பாவத்தில் விழுவதற்கு முன்பாக எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்பதை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? அவர் பாவம் என்றால் என்ன, பாவம் உள்ள நுழைஞ்ச பிற்பாடு பாவத்தின் பிரவேசம் எப்படி நடந்தது, பாவம் எப்படி உள்ள நுழைஞ்சிச்சு, தேவனுடைய வார்த்தையை மனிதன் மீறினது நிமித்தமாக இதெல்லாம் உள்ள நுழைய ஆரம்பிச்சிச்சு. இந்த பாவத்தின் விளைவு என்ன? திரும்ப சொல்கிறேன், பாவத்தில் விழுவதற்கு முன்பாக மனிதன் நிலைமை ஆவி அவனை ஆண்டது. ஓகேங்களா? ஆவி ஆண்டதுனால மனதும் சரீரமும் ஆவியோடு ஒத்துழைத்து போக ஆரம்பிச்சிச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய நெருக்கம், ஐக்கியம், உறவும் உள்ளவனாக இருந்தான். ஓகேங்களா? பாவத்தில் விழுவதற்கு முன்பாக பாவத்தின் பிரவேசம் என்ன, பாவம் எப்படி உள்ள நுழைந்தது, பாவம் மனிதன் செய்த முதல் பாவம் என்ன, தேவனுடைய வார்த்தையை மீறினது. தேவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்னக்கூடிய கனியை சாப்பிட்டதில் ஏற்பட்டக்கூடிய விளைவுகள். நான் சொல்கிறேன், அது நிமித்தமாக தான் இன்றைக்கு நடக்கின்ற மரணங்கள், இன்றைக்கு உருவாகின்ற நோய்கள், இன்றைக்கு உருவாகின்ற வேதனைகள், இன்றைக்கு நடக்கின்ற தரித்திரங்கள், இன்றைக்கு இருக்கின்ற இல்லாமை, வறட்சி, பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் காரணம் மனிதன் செய்த தவறு நிமித்தமாக உருவான காரியங்கள். ஓகேங்களா? இன்னொரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாவத்தின் விளைவுகள் என்ன? உள்ள நுழைஞ்சிருச்சு, பாவம் உள்ள நுழைஞ்சிருச்சு. திரும்ப சொல்ல, பாவத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தால் பாவம் உள்ள நுழைஞ்சி, பாவம் வந்த பிற்பாடு என்ன நடந்தது? ஒரு சில காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்த வாரத்தில் இதை பற்றி நிறையா பேசுகின்றேன். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள், பாவம் மனிதனுக்குள் கொண்டு வந்த மாற்றம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். திரும்ப சொல்கிறேன், மனிதனுக்காக தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்கள், எனக்காக தான் உண்டாக்கப்பட்டுச்சு. எனக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்காக தான் உண்டாக்கப்பட்டிருக்குங்க. புரிஞ்சிச்சிங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த உலகத்தை காட்டிலும் மனிதன் பெரியவன்? ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்துவாகிய தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்போ மனிதனுக்குள் ஏற்பட்ட அந்த மாற்றம் தான். கவனமாக கேளுங்க, இன்னொரு சொல்கிறேன். எப்படி மனிதன் தவறு செய்த உடனே இந்த உலகத்தில் மிகப்பெரிய விபரீதங்கள்லாம் உண்டாகா, மனிதனுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள், தப்பான மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே பல தவறான மாற்றங்கள் உண்டானதோ, அதே போல் தான் கிறிஸ்து இயேசுக்குள் நாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது, ரட்சிக்கப்படும் போது நமக்குள் மாற்றம் உண்டானது மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே மாற்றம் உண்டாக ஆரம்பிக்குது. ஆமென். எவ்வளோ பெரிய தேவன், நல்ல தேவன் பாருங்கள். நம்மளை ஏன் ரட்சித்தார், நம்மளை ஏன் மீட்டார். நம்மை மாற்றுவது மட்டுமல்ல, நம்மை மாற்றுவது மூலமாக உலகத்தையே மாற்றுகிறார், சிருஷ்டிக்கிறார், புதுசாக மாற்றுகிறார். பாருங்கள், எல்லாம் மாறுது. பாருங்கள், அந்த காலகட்டத்தில் இருந்த ரொம்ப இதெல்லாம் இன்றைக்கி இல்லை.
அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லைங்களா? எதனால்? ரட்சிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர்களால் தேசங்கள் நன்றாகி கொண்டே வருகிறது. ஒரு காலகட்டத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பஞ்சம், பசி தாண்டவம் மாட்டினது, வறட்சி இருந்தது, இல்லாமல் இருந்தது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நாடுகளை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு வருது. எல்லா நாடுகளையுமே இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லைன்ற பற்றாக்குறை குறைஞ்சிக்கிட்டே வருது. எண்ணி தான் சொல்ல முடியும், ஒரு சில நாடுகள்லாம் சொல்ல முடியும். அது கூட அங்கே கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறவர்கள் நிறைய அனுப்பி சப்போர்ட் பண்ணி மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்படி? அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள். இத்தனை யார் பண்ணுறா? நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க தான். ஆமேன். பல நாடுகளுக்கு நம்ம நாட்டுக்கு மிஷனரிகள் வந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுமா அவங்க ஆசீர்வாதத்தில் இந்த மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் பாருங்கள், அவன் சொரண்டனான்றதான் பார்க்குறாங்க. அவன்றது எவ்வளோ பெற்றுக்கொண்டார்கள் என்பதை மனுஷன் பார்க்குறது கிடையாது. வெள்ளைக்காரன் வந்தான், வெள்ளைக்காரன் அதை எடுத்துகிட்டு போயிட்டான், வெள்ளைக்காரன் இதை எடுத்து போயிட்டான், வெள்ளைக்காரன் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு தான் சொல்கிறாங்க ஒழிய அவர்கள் எவ்வளவு நன்மை செய்தார்கள் என்பதை உலகம் மறந்துவிட்டது, சொல்ல மறந்துவிட்டது. அதை கருத்தில் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளாமல் போச்சு. ஆமாம், சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த காலத்தில் உணவு எப்படி, கிறிஸ்தவங்க தான் உலகத்தை உணவுகளை எல்லா இடங்களுக்கும் அனுப்ப ஆரம்பித்தான். இந்தியாவுக்கும் வந்துச்சு. ஏராளமான உணவுகள் வெளிநாடுகளில் இங்கே இறக்குமதி பண்ணப்பட்டது. அதுக்கெல்லாம் காரணம் ஆண்டுடைய பிள்ளைகள். அவங்க நல்லானாங்க, அவங்க நல்லாக்கி அநேகர் நல்லா ஆக்குனாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முழு உலகத்திலே பார்த்திங்கன்னா ஒரு இந்த பற்றாக்குறை, பஞ்சம் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி என்னென்னா மனுஷனுடைய சூழ்ச்சிகள் சொல்கிறாங்களே, கார்ப்பரேட் கம்பெனியுடைய சூழ்ச்சிகளால் மனித வர்க்கத்தை அளிக்கின்ற பல பிசாசின் கிரியைகள் உலகத்தில் செயல்படுது ஒழிய தேவன் அதற்கு காரணர் கிடையவே கிடையாது. தேவனுடைய மக்களால் இன்றைக்கு உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் இருக்கிறதுனால தான் சேலம் நல்லா இருக்குது. பக்கத்து சொல்லுங்கள், நான் இருக்கிறதுனால தான் எங்கள் ஏரியா நல்லா இருக்குதுங்க. ஆமேன். சொல்லுங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் ஏரியா இன்னும் சூப்பராக மாறிடும். நான் எங்கெல்லாம் போகிறேனோ அங்கெல்லாம் அந்த ஏரியாவை ஆசீர்வதிச்சு நல்லாகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? நீங்களும் சொல்லணும், நான் இருக்கிறதா இந்த ஏரியா நல்லா இருக்குது. ஏன்னா ஆண்டுடைய பிள்ளை கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அது நிமித்தமாக உலகம் நன்றாக இருக்கு, நான் இருக்கிற ஏரியாவும் நன்றாக இருக்கும். ஆமாம். ஆகவே இந்த பாவத்தின் விளைவுகள் இதை கொஞ்சம் நிறைய பேசணும், அடுத்த வாரத்தில் பேசுவோம். இந்த விளைவுகளை பேசினா தான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதற்கான விளக்கங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாவம் உள்ளே வந்துடுச்சு, பாவத்தில் விழுறதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்துச்சு. பாவம் உள்ளே பிரவேசித்த உடனே மனிதனுடைய வாழ்வே வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த வாரம் காமிக்க போகிறோம். பாவம் உள்ளே வந்த உடனே அது ஏற்படுத்தின விளைவுகள் என்ன. இந்த விளைவுகளை புரிந்து கொண்டால்தான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நமக்கு இருக்கின்ற நன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். எழுந்து நிற்போம். பாவத்தின் மூலமாக மனிதனுக்குள் ஏற்பட்ட பல மாற்றங்கள் எல்லாம் தவறான மாற்றங்களாகவே போயிடுச்சு. அதில் ஒன்று, ஆவி ஆண்டது, ஆத்மா வேலைக்காரனை போல் இருந்துச்சு, சரீரம் அடிமையாக இருந்துச்சு. ஆனால் பாவம் உள்ளே நுழைஞ்ச பிற்பாடு அதில் உண்டான விளைவுகளில் பெரிய ஒரு விளைவு என்னன்னா, நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ சரீரம் ராஜாவை போல் இருக்குது, ஆத்மா அதே கேட்டகரியில் தான் இருக்குது. இப்போ ஆவி அடிமையாக போயிடுச்சு. இன்னும் பல விஷயங்கள்லாம் வரப்போகிற நாட்களில் பேச போகிறோம். திரும்ப ஆவியின் ஆளுகைக்குள்ளாக நம்முடைய வாழ்வு எப்படி திரும்ப ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை கர்த்தர் எப்படி உண்டாக்குனார். ஆவி அவனை ஆளணும், இன்னும் சொல்லப்போனால் அவனை ஆளணும். அவனுடைய ஆத்மாவையும் அவன் சரீரத்தையும் உள்ளே இருக்கிற இன்னர் மேன், உள்ளான மனிதன் ஆள வேண்டும். சொல்ல, உள்ளான மனிதன். திரும்ப சொல்கிற, ஆவின்னு பயப்படுது, இன்னர் மேன் அல்லது உள்ளான மனிதன். அதை பற்றி ஆவினா நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவின்னு பயந்துடாதீங்க. ஆவி என்று சொன்னால் இன்னர் மேன், அதை உள்ளான மனிதன், உள்ளான மனிதன், அது ஆவி மனிதன், அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சுக்கணும். இப்போ ஆளுக மாறிடுச்சு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் நடக்கின்ற ஒரு காரியம், ஆவி புதுப்பிக்கப்படுகின்றது. ஏன் புதுப்பித்தார்னா, திரும்ப ஆதியில் மனிதன் இழந்து போன நிலைமைக்கு தேவன் கொண்டு வருவதற்காகத்தான். ஆமாம். இப்போ என்ன பண்ணுறார்? தேவன் வார்த்தையை கொடுக்குறார். தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையை நம்ம மறுரூபம் ஆக்குறார். அடுத்தது சரீரம் ஒரு நாள் மறுரூபம் மாக்கப்படும். அது நித்திய ரட்சிப்புக்குள்ளே நம்ம கொண்டு போக ஆரம்பிக்கும். தேவன் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
இன்றைக்கு நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்தபடியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாவத்திற்கு முன்பாக நாங்கள் எப்படி இருந்தோம், பாவம் எப்படி உள்ளே நுழைந்தது என்பதை பற்றி இன்றைக்கு காண்பிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் உம்முடைய வார்த்தையை கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறீர். உம்மை நாங்கள் மையமாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். உமக்கு நாங்கள் மதிப்பும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். உம்முடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மக்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் சிந்தித்து தீர்மானித்து வாழக்கூடிய ஆற்றலோடு உருவாக்கியிருக்கிறீர். நல்லது இது கெட்டது இது என்பதை தீர்மானித்து வாழக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாக்கியிருக்கிறீர். எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே, இது தப்புன்னு தெரியுது, ஆனால் செஞ்சிடறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் ஆண்டவரே அந்த தப்பை செய்யாத அளவுக்கு சரியானதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் செயல்படுவதாக. அதற்கு உங்களுடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது என்பதை புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினபடியாக எங்கள் கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நிலைமையை குறித்து இன்றைக்கு எங்களோடு சொன்னீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாவத்தில் விழுவதற்கு முன்பாக மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், பாவம் எப்படி உள்ளே பிரவேசித்து அவனை ஆண்டது என்பதெல்லாம் பற்றி பார்க்க ஆரம்பித்தோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு ஆண்டவராக இருப்பீராக, நீர் எங்களுக்கு ராஜாவாக இருப்பீராக, நீர் எங்கள் தேவனாக இருப்பீராக ஆண்டவரே. எங்களை இந்த உலகத்தில் பிசாசு ஆள இடம் கொடுக்க மாட்டோம். பிசாசு எங்களை ஆளக்கூடாது ஆண்டவரே. நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் தகப்பன், நீரே எங்களுக்கு எல்லாமா இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே நீர் எங்கள் ஆண்டவர், இயேசுவே நீர் எங்கள் ஆண்டவர் என்று நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி ஆண்டவர். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவராக இருந்த ஆழ்வீராக தகப்பனே. நீர் ஆண்டால் அவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. அவருடைய குடும்ப வாழ்விலே நீர் ஆழ்வீராக, வேலையிலே நீர் ஆழ்வீராக, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீர் ஆழ்வீராக, அவர்கள் சரீர பிரகாரமான வாழ்விலே நீர் ஆழ்வீராக, மனதை ஆழ்வீராக, அவர்கள் ஆவியை நீர் ஆழ்வீராக தகப்பனே, அவர்கள் குடும்பத்தின் நீர் ஆழ்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே இங்கே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் செய்யப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா. நன்மைகளை தொடர்ந்து பார்க்கட்டும், வெற்றிகளை தொடர்ந்து பார்க்கட்டும். ஏனென்றால் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள். புது சிருஷ்டியுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் விளங்க பண்ணுவீராக. ஏன் இந்த நன்மைகள் உண்டாகிறது, ஏன் இந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது? நம்முடைய பிள்ளைகள் புது சிருஷ்டியாக இருப்பதனால் இவைகளெல்லாம் உண்டாகிறது என்பதை நம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. அந்த அறிவு மேலோங்கட்டும் கர்த்தாவே. ஆச்சரியமான அற்புதமான வாழ்க்கைக்குள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.